வாங்க நேரா இந்த ஆழமான கேஸ் ஸ்டடிக்குள்ள போகலாம். நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான பகுப்பாய்வு என்னன்னா, ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம இந்திய ஐடி துறையையே முழுசா தலைகீழா மாத்தி அமைக்குது அப்படிங்கறத பத்தி தான். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துல பங்குச்சந்தையில இருந்து சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு அப்படியே காணாம போயிடுச்சு. ஏஐ வந்தா நம்மளோட பாரம்பரிய ஐடி அவுட்சோர்சிங் பிசினஸ் எல்லாம் காலியாயிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் முதலீட்டாளர்கள் மத்தியில எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு இந்த பிரம்மாண்டமான சரிவு நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா இதுல எது நிஜம், எது வெறும் வதந்தி, இதை நம்ம தெளிவா பிரிச்சு பார்க்க மார்க்கெட்ல இப்போ இருக்கிற ஏஐ பீதி, டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸோட தனித்துவமான வியூகங்கள், அவங்களோட லாபத்துல இருக்கிற ஆபத்துக்கள், சைலண்டா ஜெயிக்கிற மிட் கேப் நிறுவனங்கள், சரியான வேல்யூவேஷன், அப்புறம் கடைசியா இதெல்லாம் வச்சு நாம எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ரோட் மேப்பை நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல இந்த ஏஐ மார்க்கெட் பேனிக், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ரொம்பவே பயமுறுத்தி நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை சல்லுன்னு 20% வரைக்கும் கீழே தள்ளின அந்த மேக்ரோ ஷாக்ல இருந்து நம்ம அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? மார்க்கெட் இவ்ளோ மோசமா அடி வாங்கியிருந்தாலும் சமீபத்துல சைன் ஆன புது ஐடி கான்ட்ராக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 74% ஏஐ சார்ந்த ப்ராஜெக்ட்ஸா தான் இருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது? நிறுவனங்கள் தங்களோட பட்ஜெட்டை சாதாரண மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஏஐக்கு மாத்துறாங்களே தவிர ஒட்டுமொத்தமா ஐடி தேவைகள் ஒன்றும் குறைஞ்சிடல. டிமாண்ட் அப்படியே தான் இருக்கு, ஆனா அதோட வடிவம் மாறிடுச்சு. சரி, இந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப சுனாமியை சமாளிக்க நம்ம டாப் டியர் 1 ஜாம்பவான்கள் என்னென்ன வியூகங்களை கையில் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 2 ஜாம்பவான்களோட அடுக்குமுறையை கவனிச்சிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா $6.5 பில்லியன் முதலீட்டில் தனக்கென ஒரு பிரம்மாண்டமான ஏஐ டேட்டா சென்டர் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. தங்களோட $2.3 பில்லியன் ஏஐ வருமானத்தையும் ரொம்ப ஓப்பனாக வெளியிடுறாங்க. ஆனால் இன்ஃபோசிஸ் அவங்க ரொம்ப சைலண்டா, எந்த ஆரவாரமும் இல்லாமல் தங்களோட டோபாஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஏஐயை எல்லா டிஜிட்டல் டீல்ஸ்லையும் இணைச்சு ஒரு ஆசெட் லைட் மாடலை ரொம்பவே நேர்த்தியாக ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டுமே பவர்ஃபுல், ஆனால் முற்றிலும் மாறுபட்ட வியூகங்கள். கேபிட்டல் எஃபிஷியன்சி, அதாவது மூலதன திறனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் 54.9% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டோட மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா தங்களோட வருமானத்துல கிட்டத்தட்ட 80% அப்படியே கேஷா மாத்திர அபாரமான திறமை அவங்க கிட்ட இருக்கு. டிசிஎஸோட ROCE 38.6% இருந்தாலும் அவங்க பிசினஸோட அந்த பிரம்மாண்டம் அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத பலத்தை கொடுக்குது. இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏஐ அப்படிங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மேஜிக் தீர்வு கிடையாது. இந்த துறையில இப்போ நிஜமாவே சில பெரிய ஆபத்துகள் காத்துட்டு இருக்கு. அதான் இந்த மார்ஜின் ட்ராப். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐயால் கம்பெனிகளோட லாப வரம்ப, அதாவது மார்ஜின்ஸை முழுசா அழிக்கவும் முடியும். புதுசா ஏஐ ஏஜென்ட்ஸை டிப்ளாய் பண்றதுக்கான செலவு நம்ம எதிர்பாராத அளவுக்கு எகரலாம். அதே சமயம் ஏஐனால வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும், அதனால எங்களுக்கு விலையை குறைங்கன்னு கிளைண்ட்ஸ் அதிகமா பிரஷர் கொடுத்தா ஐடி கம்பெனிகளுக்கு அது பெரிய தலைவலி தான். அது மட்டும் இல்லாம பைலட் ஸ்டேஜ்ல சக்சஸ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது ஃபெயில் ஆகிறதும் இப்போ ஒரு மிகப்பெரிய ரிஸ்கா உருவெடுத்திருக்கு. இப்படி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் தங்களோட மார்க்கெட் ஷேரை எப்படியாவது காப்பாத்திக்கலாம்னு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது சில மிட் டியர் கம்பெனிகள் சத்தமே இல்லாம அபாரமான வளர்ச்சிக்காக ரொம்பவே அக்ரெசிவா இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். இவங்க ஒரு அல்டிமேட்டான ஏஐ ஃபர்ஸ்ட் வின்னரா தனியா தெரியுறாங்க. தங்களோட சொந்த ஏஐ பிளாட்ஃபார்மான சாஸ்வாவை பயன்படுத்தி பழைய டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் மாடல்ல இருந்து ஹை மார்ஜின் தரக்கூடிய பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் லைசன்சிங் மாடலுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா மாறிட்டாங்க. இதோட ரிசல்ட் 27% அபாரமான வளர்ச்சி. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். சரி, இப்போ வேல்யூவேஷன் செக் பண்ணலாம். ஒட்டுமொத்த ஐடி துறையும் இப்போ 23x ஃபார்வர்ட் PEல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி வெவ்வேறு திசையில போற கம்பெனிகளோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு பெட்டரான அளவுகோல் தேவை. வெறும் PE மட்டும் நமக்கு பத்தாது. அதுக்கு நாம பயன்படுத்த போறது தான் PEG ரேஷியோ, அதாவது பிரைஸ்/ஏர்னிங்ஸ் டு growth ரேஷியோ. ஒரு கம்பெனியோட PEG ரேஷியோ 1க்கு கீழே இருந்தா அந்த பங்கு அதோட வளர்ச்சியை விட ரொம்பவே குறைவான விலையில அண்டர் வேல்யூடா கிடைக்குதுன்னு அர்த்தம். இதை யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு உண்மை புரியும். வளர்ச்சியே இல்லாத ஒரு பழைய பெரிய கம்பெனியை விட வேகமா வளர ஒரு மிட் கேப் கம்பெனி நிஜமாவே ரொம்ப மலிவா கிடைக்குது அப்படிங்கிறது. JP மார்கன் சமீபத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, டிஸ்கவுண்டட் ஃபார் எக்ஸ்டிங்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நடக்கிறதுலயே மிக மோசமான விஷயம் நடந்துடும்னு நம்ம மார்க்கெட் ரொம்ப அதிகமா பயந்து ஓவரா ரியாக்ட் பண்ணிடுச்சு. இதனால இப்போ இருக்கிற இந்த அடிமட்ட வேல்யூவேஷன்ஸ் லாங் டர்ம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கொடுக்குது. சந்தையோட இந்த அதீத பயத்துல தான் நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு.
ஓகே, நம்ம நிறைய டேட்டா பார்த்துட்டோம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா இத வச்சு நம்ம போர்ட்ஃபோலியோக்கு என்ன லாபம்? நம்ம ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கணும்? மார்க்கெட்ல இப்போ இருக்கிற தொடர் ஏற்ற இறக்கங்கள்ல இருந்து நம்ம முதலீட்டை பாதுகாக்க சிறந்த வழி ஸ்டாகர்ட் அக்யூமுலேஷன். அதாவது தரம் வாய்ந்த லீடர்ஸான டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் பங்குகளை மொத்தமா வாங்காம அடுத்த 2-3 மாசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். கூடவே நம்ம போர்ட்ஃபோலியோவோட அக்ரெசிவ் வளர்ச்சிக்காக பெர்சிஸ்டன்ட் மாதிரி ஏஐ நேட்டிவ் மிட் டியர் பிளாட்ஃபார்ம் கம்பெனிகளை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஆனா இந்த பழைய லெகசி ஸ்டாஃபிங் மாடல், அதாவது டெக்னாலஜி இல்லாம வெறும் ஆட்களை மட்டும் வேலைக்கு அனுப்புற கம்பெனிகளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அது ரொம்பவே ரிஸ்க். இந்த கேஸ் ஸ்டடியை முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டி கிட்ட நான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களோட முதலீட்டை டிசிஎஸோட பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோட் மேல வைக்க போறீங்களா, இல்ல இன்ஃபோசிஸோட நேர்த்தியான கேபிட்டல் எஃபிஷியன்சி மேல வைக்க போறீங்களா? நீங்க எந்த டீம்? உங்களோட பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கட்டாயமா சொல்ல வேண்டிய நம்ம செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த முழுமையான பகுப்பாய்வு முழுக்க முழுக்க உங்களோட கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இது எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. இத மனசுல வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு ஆழமான பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.